எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 டேஸ்க்கு ஒரு தடவை எபிசோடை ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு 4 டேஸ் ஆயிடுச்சு. சாரி, வீட்டில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இனி பிஸியாக இருந்தாலும் எப்படி நான் எபிசோடை போட்டுகிட்டே வந்துடுவேன். இப்போ வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 3. ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜிமின், வி, லின் 3 பேருமே அந்த டாமில் இருக்காங்க. ஜிமினோட ரூமை வந்து லின் எடுத்துக்கிட்டா. லின் எடுத்துக்கிட்டதுனால ஜிமின் ஹாலுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். லின் என்ன பண்ணுறான்னா, ஜிமின் ஹாலில் இருக்காரு, சோஃபாவில். வி அவரோட ரூம்குள்ளே இருக்காரு. லின் என்ன பண்ணுறான்னா, போய் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வியோட ரூமை தட்டுறாங்க. தட்டினோடனே வி அங்கேருந்து வெளியில் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லின் சொல்கிறான், வி ரொம்ப போர் அடிக்குது, நம்ம கேம்ஸ் விளாடுவோமா, ஒரு ரூம்குள்ளே இருந்து விளாடுவோமா அப்படின்னு கேட்டோடனே வி அதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நோ. சரி ஓகே கார்ட்டூன் பார்க்கலாமா, கார்ட்டூன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோடனே வி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஜிமினையும் பார்க்குறாரு. ஜிமின் பார்க்குற டிவியும் வந்துட்டு, உனக்கு கார்ட்டூன் தானே பார்க்கணும், அவன் அதான் பார்க்குறான், போய் உட்காந்து பாரு போ அப்படின்னு சொன்ன. அவனோடலாம் நான் உட்காந்து பார்க்க முடியாது, உன்னோட தான் வருவேன், நம்ம 2 பேர் ரூமில் போய் பார்க்கலாமா ப்ளீஸ் வி அப்படின்னு சொன்னோடனே வி நோ 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 எல்லாத்துக்குமே நோ தான் சொல்கிறாரு. அப்போ ஜிமின் என்ன சொல்கிறாரு, லேன் நீங்கள் கார்ட்டூன் தானே பார்க்கணும், வாங்களே என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்களே, நான் பாருங்கள் டோரிமான் தான் பார்க்குறேன், வாங்க நீங்களே என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம 2 பேரும் கார்ட்டூன் பார்க்கலாம் அப்படின்னு ஜிமின் சொன்னதும் லீன் சொல்கிறா, நான்சென்ஸ், தேவையில்லாமல் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ நீ வராத, ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு லின் சொல்கிறா. லின் சொன்னோடனே ஜிமினுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்துருச்சுன்னா சும்மா அது ஒரு பொய் கோவம். எழுந்திரிச்சு வந்து சொல்கிறாரு, மேடம் நான் நீங்கள் பேசுகிறத கேட்கவே இல்லை, நீங்கள் தான் என் ஹஸ்பண்டோட வெளியில் நின்று பேசுகிறீங்க, ஒய்ஃப் நானே எனக்கு என்னான்னு சோஃபாவில் இருக்கேன், தேர்ட் பர்சன் நீங்கள் தான் மேடம், நான் இல்லை அப்படின்னு என்ன பார்த்து தேர்ட் பர்சன் சொல்கிறியா, நான் தேர்ட் பர்சன் அப்படின்னு லின் பொண்ணு கேட்க, இவங்க 2 பேரும் சண்டே வி எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அப்படி ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, ஆமாம் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் வந்துட்டீங்க, என்னோட ரூமையும் எடுத்துக்கிட்டீங்க, என்ன ஹாலுக்கு தள்ளிட்டீங்க, சரி போகுது கெஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நான் ஹாலுக்கும் வந்துட்டேன், இப்போ என்னன்னா என்னைய தேர்ட் பர்சன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேர்ட் பர்சன் நான் இல்லை மேடம், நீங்கள் தான் எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு ஜிமின் சொன்னோடனே லின் சொல்கிறா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறியே, உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் வியை வச்சு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டோடனே, மேடம் கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் மேரேஜ் தானே, எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே லின் பொண்ணுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. யூ 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 இடியட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ரூம்குள்ளே போய் கதவை அடிச்சிட்டா. ஆனால் இங்கே கொஞ்சம் சந்தோஷப்பட்டது யாருன்னு கேட்டால் வி. ஏன்னு கேட்டால் இது வரைக்கும் எனக்கு என்னுடைய சொந்தம் அவர் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்ததில்லை. அதனால் இதை கேட்டோடனே அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். இருந்தாலும் அதை பெருசாக காட்டிக்காமல் அவரும் ரூம்குள்ளே போய் அடைச்சிடாரு. என்னடா இது வந்தாங்க, பார்த்தாங்க, பேசுனாங்க, 2 பேரும் ஆளுக்கு ரூம்குள்ளே போய் அடைச்சிட்டாங்க, நான் ஹால் தான், சரி ஓகே, சாப்பாட்டுக்கு ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. உள்ளே போனவங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, வெளியில் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் லின் வெளியில் வந்து, ரொம்ப நேரம் கழிச்சு வெளியில் வந்து மறுபடியும் வியோட ரூமை தட்டி, வி ரொம்ப பசிக்குது ப்ளீஸ் வெளியே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே வி மறுபடியும் இவளை விட மாட்டா போலே அப்படின்ட்டு கதவை திறந்து வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து என்ன வேணும், உனக்கு பசிக்கலையா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னே வி சொல்கிறாரு, எனக்கும் பசிக்குது, வீட்டிலேருந்து டின்னர் கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க, வரும் அப்படின்னோடனே, ஜிமின் நீ சும்மா தானே டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, போய் கீழே போய் டின்னர் வந்துருச்சான்னு கேட்டுட்டு வா அப்படின்னோடனே, மேடம் முதல்ல ஃபோன் பண்ணி அனுப்பிட்டாங்களான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கீழே போகிறேன், அதுவும் கீழே நான் எதுக்கு போகணும், அவங்களே மேலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்கல்ல
அப்படின்னு ஜிமின் சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப ரூட்டாக ஒரு மாதிரி ஹார்ஷாகவே பேசுது. ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டவுடனே போய் வாங்கு அப்படின்னு சொல்லிடுது லின்னு. சரி அதையாவது பண்ணுவோம், பசிக்குதுன்ட்டு போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்து வச்சா சாப்பாடு நல்லா தாராளமாக இருக்கு. ஆனால் இந்த லின் பொண்ணு என்ன பண்ணுது, வீக்கும் இவளுக்கும் மட்டும் பரிமாறிட்டு ஜிமினை என்னன்னு கூட கேட்கல. ஜிமின் நின்று பார்த்துட்டே இருந்தோடனே வீ சொல்கிறாரு, ஏன் உனக்கு ஒரு ஆள் சொல்லணுமா, உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் போதாதா நம்ம ஜிமினுக்கு, வேகமாக எடுத்து வச்சு பிளேட்டில் வச்சு அதாவது சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் பீஃப்னு எல்லாத்தையும் ஒரு பிடிச்சி எடுத்துடுறாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே நல்லா சாப்பிட்டேன் அப்படின்ட்டு ஓகே குட் நைட் அப்படின்ட்டு அப்படியே போய் சோஃபாவில் உட்காந்துடுறாரு. இவங்க அவங்கவுங்க இடத்துக்கு போய் படுத்துன்னு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் தான் என்ன ஆகுதுன்னா ஜிமினுக்கு ப்ராப்ளம் ஆகுது. என்னன்னு கேட்டால் ஷவர் பண்ணுறது மற்ற அவருடைய வேலைகள் எல்லாமே கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது. அவர் பாட்டில் கிளம்பி எல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு எந்த ஷெடியூலும் இல்லை. ஸோ அவரோட காஃபி ஷாப்புக்கு போயிடுறாரு. லின் பொண்ணு ரொம்ப நேரம் கழித்து மேக்கப் பண்ணி அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிடுது. ஆனால் ஜிமின்கிட்ட சொல்லலை, கிட்ட ஆல்ரெடி சொல்லிருச்சு, இன்ஃபார்ம் பண்ணிருச்சு. அந்த பொண்ணும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஜிமின் கிளம்பி இன்றைக்கும் லேட்டாக போகிறோமா அப்படின்ற மாதிரி வேகமாக கிளம்பி அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு அவர் கிளம்பி கதவை டோரை லாக் பண்ணுறப்ப ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அது வியோட அம்மா. ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. ஹலோ மேம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி கம்பெனிக்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றேன், எனக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வர்றேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா ஓகே அப்படின்னு முடிச்சுறாங்க. அதே ரொம்ப ஹார்ஷாக தான் பேசுகிறாங்க. நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் ஓகேன்னு ஒரு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போய் கம்பெனியில் போய் இருக்கிற மற்ற சின்ன வேலைகள், அதாவது அவருக்குள்ளே ஒரு சின்ன இது வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவன் அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து வியோட வீட்டுக்கு போகிறாரு. வியோட வீட்டுக்கு போனால் வியோட கிராண்ட்மாவும் அங்கே இருக்காங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போய் மேமை பார்க்குறேன் அப்படின்னு சரிப்பா போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அவங்க மற்ற எந்த வார்த்தையும் பேசலை. இங்கேருந்து மேம்கிட்ட போய் நின்று மேம் என்னை வர சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் நேற்று நைட்டு என்ன பண்ண அப்படின்னு எடுத்த உடனே பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு அந்த அம்மா. அப்போ ஜிம்மின்னு சொல்கிறாரு, நைட்டு நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னோடனே இல்லையே நீ என்னமோ ஹஸ்பண்டு ஒய்ஃபு தேர்ட் பர்சன் அப்படின்னு லின்ன சொல்லிட்டு இருந்தியா, நான் உனக்கு ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கேன்ல, நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னெலாம் பேசக்கூடாது, அவங்ககிட்ட சிரித்து பேசாத, அவனுக்கு எந்த கான்டாக்டும் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எப்படி நீ அவகிட்ட பேசுகிற அவகிட்ட பேசுகிற அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு. சரி நேற்று நைட்டு பேசுனது எல்லாத்தையும் மேடம்கிட்ட போட்டு கொடுத்துருச்சு அந்த பொண்ணு அப்படின்னு. மேம் இது சும்மா சாதாரணமாக பேசுனதான் மேம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா, உனக்கு தான் மாதம் பணம் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த ஹெல்ப் இல்லை, நான் இப்போ லின்னும் வியும் அந்த ரூம்க்கு வந்துட்டாங்கல்ல, நான் என்னோட டாம்க்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னோடனே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா கேட்டவுடனே இப்போ ஜிம்மின்னு சொல்கிறார், மேம் எனக்குன்னு மற்ற எல்லா ஒர்க்கும் இல்லையா இருக்கும் இல்லையா, அங்கே ரூம் இந்த 2 ரூம் இருக்குது, இன்னொன்று ஹால் பெருசாக இருக்குது, அதுக்காக நான் ஹால்லையே எல்லாம் பண்ண முடியாது இல்லையா, நான் என்னோட டாம்க்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா சொல்லுது, அதுக்காகலாம் உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு உனக்கு சம்பளம் கொடுத்து அங்கே டாமில் தங்குன்னு சொல்லலை சரியா, என்னவா இருந்தாலும் நீ இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அவனோட இருந்து தான் ஆகணும், அவன் கூட ஒரு கல்யாணம் பண்ணவனா அங்கே இரு, மற்றபடி வேறு எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்காது ஓகே அப்படின்னு அந்த அம்மா ஒரு மாதிரியா பேசினோடனே ஆக மொத்தம் நம்ம விட மாட்டாங்க அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி இங்கேருந்து அங்கே போகிறப்ப யோசிக்கிறார், தேவையில்லாமல் பார்க்காம சைனை போட்டு இப்போ கடைசியில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நான் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்கேருந்து போய் மறுபடியும் டாமுக்கே தான் போகிறார். அவருக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. டாமுக்கு போயிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் யோசனை வருது, சரி ஒரு காஃபி ஷாப்புக்கு போவோமே அங்கே இருப்பார்ல அப்படின்னு. இங்கேருந்து ஜிமின் காஃபி ஷாப் போகிறார். காஃபி ஷாப் போனால் அங்கே ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை பார்க்குறதுக்குன்னே ஃபேன்ஸ் நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அவர் அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஃபேன்ஸ்கிட்ட ரொம்ப சிரித்து பேசுகிறப்ப இதை வாசலில் நின்று ஜிமின் பார்க்குறாரு. சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கார், ஏன் இவர் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு
அப்படின்னு சும்மா இருக்காமல் இங்கேருந்து வேகமாக போய் ஹாய் சார் அப்படின்னோடனே இப்படி திரும்பி பார்த்துட்டு இங்கே என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பக்கத்தில் போய் ரம்யா சொல்கிறாரு, நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஏன் நீங்கள் சிரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஜிம்மின் கேட்டோடனே திரும்பி ஜிம்மினை பார்த்துட்டு, நான் சிரிச்சா அழகாக இருக்கேனா அப்படி. ஆமாம், ஏன் நீங்கள் சிரிச்சு பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்டோடனே வீக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துட்டு, இல்லை நான் சும்மா கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே ஜிம்மின் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் ஒர்க் இல்லை சார், அப்புறம் இன்னொன்று வந்து சாரி எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு வீக். நேற்று நைட்டு வந்து நான் சும்மா விளாட்டாக தான் பேசினேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு, அது உங்களை எதையாவது டிஸ்டர்ப் பண்ணிருந்துச்சுன்னா சாரி சார் அப்படின்னோடனே, ஓ அப்போ அதை நீ சும்மா தான் பேசுனியா அப்படின்னு வீ கேட்குறாரு. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, என்னடா இது அந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்ட்டு. இல்லை சார், நான் வந்து பேசினேன், அதை நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பீங்கன்னு நினச்சி நான் பேசினேன், கடைசியில் லிங்க் கொண்டு போய் மேடம்கிட்ட போட்டுருச்சு இன்றைக்கி மார்னிங்கே ஆஃப்டர்நூனே எனக்கு சரியான டோஸ் அப்படின்னு ஜிம்மின் சொன்ன உடனே இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு வீ முழிக்கிறாருன்னு சொன்னால் நம்மக்கிட்ட பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு முழிக்கிறாரா, இல்லை லிங்க் பண்ண நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு முழிக்கிறாரா, எதுக்குன்னு தெரியலை. ஓகே, இந்த எபிசோடை இதோட முடிக்கிறேன். நீ சீக்கிரமாக இந்த எபிசோடையே சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். இனி வேறு சீரியலையும் போட ரெடி பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன் காய்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் எனக்கு ஒரு பூஸ்ட், என்னுடைய வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போகிறேன். ஓகே, பாய்.